வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் டீனேஜர்ஸ் பத்தி பேச போறேன். டீனேஜ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம இந்த பகுதியில பார்க்கும்போது அது எவ்வளவு கஷ்டமான ஒரு ஏஜ்ன்றதை பத்தி பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு டீனேஜ்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ், அதாவது அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஃபேஸ் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ஒரு டீனேஜர் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலேயே ஃபேமிலியில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடும். எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சினிமாக்கு போகணும், இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். இந்த டைம்ல அந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும், டீனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ரெண்டாவது, அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது, டீச்சர்ஸ்க்கு ஒன்றும் தெரியாது, ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்லுவாங்க. நீங்களே அந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட அவங்க அதை நம்ப மாட்டாங்க. ஃப்ரெண்டு சொன்ன உடனே அதுதான் தெய்வ வாக்குன்ற அளவுக்கு எடுத்துப்பாங்க. இது அந்த ஏஜுக்கு நார்மல். ரெண்டாவது விஷயம், கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய விஷயத்த பேசிப்பாங்க. அதாவது நடந்த விஷயம், யாரா பிடிச்சிருக்காங்க, பிடிக்கல, ஸ்கூல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மிஸ் இப்படி பண்றாங்க, இதெல்லாம் கேர்ள்ஸ் பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்டாக்ட் ஸ்போர்ட்ல, அதாவது இப்போ ஒரு பாஸ்கெட் பால் போய் விளையாடுறது, கத்தி சண்டை போடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்கும். அதாவது அந்த பிசிக்கலா ஃப்ரெண்ட்ஸோட அவங்க வெளியே போய் பழகிறது இம்பார்ட்டண்டா இருக்கும். இது ரெண்டுமே நீங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஹார்மோனல், அவங்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்ல சரியான பேலன்ஸ் இருக்காது. ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைட்ல கொஞ்சம் சேட்னஸ், ரொம்ப சோர்ந்து போய் எனக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அது முரட்டுத்தனமா மாறிடும். ஸோ as பேரண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டீனேஜர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு அமைப்பு முதல்ல இருந்தே செட் பண்ணணும். இது சடனா நீங்க டீனேஜ்ல கொண்டு வர முடியாது. முதல்ல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரெகுலராவே ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு வர வைங்க. உங்க சைல்டுமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புங்க. பட் பிகினிங்ல இருந்தே டைமிங் செட் பண்ணிடுங்க. கண்ணு 40 நிமிஷம் தான் நான் அப்பா கூட்டிட்டு போயிடுவேன், இல்ல 40 நிமிஷம் நீ சைக்கிள் எடுத்துட்டு போற, நீயே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்தே ஹேபிட் செட் பண்ணுங்க. இந்த ஹேபிட் செட் பண்ணிட்டு சைல்டு ஃபாலோ பண்ணல அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் நீங்க அனுப்பாம கூட வச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் அப்படிங்கிற வேல்யூ அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா நிறைய சில்ட்ரனுக்கு இதுதான் லிமிட் அப்படின்றது தெரியணும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது இன்னொரு உறவுல எவ்வளோ க்ளோஸான உறவா இருந்தாலும் அதுல ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பவுண்டரி இருக்கணும். இல்லைன்னா அது சண்டைகளா மாறிடும். ஸோ அதனால பிகினிங்ல இருந்தே அந்த லிமிட், இப்போ நீ ஒரு வாரத்துல இவ்வளோ டைம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க செட் பண்ணலாம். நீங்க நல்ல பேரண்டா இருந்தா நோ அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி குழந்தைகிட்ட பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லிமிட்ஸ் தெரியாது, நம்ம தான் அந்த லிமிட்ஸை செட் பண்ணணும். ஆனா முதல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரதை நீங்களுமே என்கரேஜ் பண்ணீங்கன்னா தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்லயோ தப்பான பழக்க வழக்கங்களுக்குள்ளேயோ அவங்க இறங்கும் போது உங்களால ஈஸியா அதை ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். சரியானபடி அதை நீங்க திருத்தியும் கொண்டு போகலாம். இதனாலதான் பிகினிங்ல இருந்து 2-way கம்யூனிகேஷன் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்ட் வரும்போது அவங்களோட பேசிக் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, குழந்தை எப்படி பழகுது, அதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுல நெகட்டிவ் தெரிஞ்சது அப்படின்னா சைல்டு கிட்ட அந்த குழந்தை பேர் சொல்லாம கேஷுவலா பேசுங்க. கண்ணு நீங்களும் அவங்களும் என்னென்ன பேசுனீங்க, என்ன விளையாண்டீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலா நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்க சைல்டுக்கு அதனால இன்ஃப்ளூயன்ஸ் வருதா அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் வரல, ஆனா அந்த அடுத்த சைல்டோட நெகட்டிவ் ஹேபிட் உங்க சைல்டோட பாசிட்டிவ்னால மாறுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அது அலோவ் பண்ணலாம். இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் டைம்ல நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெகுலரா நிறைய ஹேபிட்ஸ் அவங்க செட் பண்ணட்டும். ஃப்ரெண்ட்ஸோட நிறைய வாலண்டியர் டைமும் பண்ணட்டும். இப்போ ஒரு மரம் போய் நட்டு வைக்கிறாங்க, இல்ல ஸ்ட்ரீட் கிளீனிங் பண்றாங்க அப்படின்னா அந்த வாலண்டியர் ஒர்க்குமே ஃப்ரெண்ட்ஸோட பொறுப்பா செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணி விடுங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த ஏஜ் கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த குரூப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களோட ஐடென்டிட்டி, தான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு தேடலுக்கு உண்டான எல்லா விஷயமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த டீனேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா வரும். ஸோ அதனால அதுக்கு கண்டிப்பா அலோவ் பண்ணுங்க. இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் நீங்க அலோவ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு ஹெல்த்தியான டீம் ஒர்க் எப்பவுமே செட் ஆகாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எப்பவுமே பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரையுமே ஈக்குவலா மிக்ஸ் பண்ண விடுங்க. நம்ம பெற்றோர்களா 10 வயசு வரைக்கும் எல்லாரும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டு திடீர்னு கேர்ள்ஸ் கிட்ட நீ பாய்ஸ் கிட்ட பேசாத, பாய்ஸ் கிட்ட நீ கேர்ள்ஸ் கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சனாலிட்டி செட் பண்ணிடும். ஏன் அப்படின்னா
இந்த ஏஜ்ல ஈர்ப்பு நட்பு ரெண்டுமே வந்து நடக்கும். ஈர்ப்பு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண அது தேவையில்லாத விளைவுகளுக்கு தான் அது போய் விடும் அவங்கள. ஏன் அப்படின்னா அந்த வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து குழந்தை அதிகமா வந்து விருப்பப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க நேச்சுரலா வீட்லயே வந்து கேர்ள்ஸும் பாய்ஸும் உங்க முன்னால பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது அந்த நட்பை வந்து ஹெல்த்தியா நீங்க டெவலப் பண்ண முடியும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இனி வந்து வரக்கூடிய இதுல இப்ப நீங்க ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க, எனி செக்டர், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க, ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா விமன் மென் ரெண்டு பேருமே ஈக்குவலா ஒர்க் பண்றாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல முதல்ல இருந்தே வந்து ரெண்டு ஜெண்டர்ஸோடையும் ஈக்குவலா ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவங்கள் இருந்தா சைல்டு வந்து ஹெல்த்தியான ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் த டீமா இருப்பாங்க. இல்லைன்னா அந்த டீம்ல போன உடனேவே இல்ல அவங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, தேவையில்லாம என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேக புத்தியோட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் டீனேஜ்ல நம்ம வந்து அது சரியானபடி ஒரு கம்யூனிகேஷனுக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்மளோட ஒரு குழந்தைங்களோடையும் நல்லா இருக்கும், குழந்தைங்களுமே வந்து அவங்களோட ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களோடையும் நல்ல ஒரு உறவு டெவலப் பண்ணிப்பாங்க. இந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான காரணமா இருக்கணும். நம்ம சரியானபடி இந்த ஹேபிட் அலோவ் பண்ணல அப்படின்னா பியர் பிரஷர் அப்படிங்கிறது வரும். பியர் பிரஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ட பழக்க வழக்கங்கள், அவங்க ட்ரக்ஸ்ல இருந்தாங்க இல்ல தேவையில்லாத மற்றபடி ட்ரிங்கிங்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சில்ட்ரன் வந்து டைம் ரொம்ப கம்மியா சோஷியல் இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறதுனால இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை பிடிச்சிக்கிட்டாதான் நம்மள வந்து இந்த குரூப்ல சேர்த்திப்பாங்க அப்படின்னு சொல்லி தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. ஸோ பெற்றோர்களா டூ-வே கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணி ரெண்டு ஜெண்டர்ஸையும் மிங்கிள் பண்ண விடுங்க. ஒரு லிமிட்டட் டைம்ல வச்சு அந்த சைல்டுக்கு முதல்ல இருந்து அந்த ஹேபிட்ஸை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மன ரீதியாகவும் சரி மற்றபடி சமூக வளர்ச்சியும் வந்து ரொம்ப அழகாவே அந்த டீனேஜ்ல செட் ஆயிடும்.